அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம். நாயன்மார்களின் வரலாறு, கதைகள் பிறந்த கதை, சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக 16வது வாரம் ஈசன் அருளால் இனிதே நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களும் வந்தனங்களும். இந்த நிகழ்ச்சியை வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு அழகாக செலுத்தி நடத்தி கொண்டிருக்கும் சைவ சித்தாந்த கழக பெருமக்களுக்கும் பேரன்பர்களுக்கும் ஆச்சாரிய குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2-3 நாளா ஒரு உற்சாகம்னு, இந்த திருவிழா வந்துட்டா ஒரு உற்சாகம் வரும். நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா. ஒரு 2-3 நாளாவே மைண்ட்ல அப்பப்போ இது ஃபிளாஷ் ஆகும். தொடர்ந்து இல்லாட்டா கூட வேலைப்பளுக்கு நடுவுல இந்த வாரம் யாரு, கண்ணப்ப நாயனார், ஆமாப்பா கண்ணப்ப நாயனார்ல இந்த வாரம் நல்லா ரொம்ப, அதாவது அடியார்கள் சந்தோஷப்படுறதை விடும் வேற, அந்த அடியார்களுடைய விஷயங்களை நாம அனுபவிக்கும் போது நமக்குள்ள ஒரு பரவசம் வருமா அப்படின்னா, சில பேரோட வரலாறு அப்படி நம்மளுக்கு பரவசத்தை கொடுக்கும். ஒண்ணு சுந்தரமூர்த்தி நாயனார், இன்னொன்னு கண்ணப்ப நாயனார் இருக்காங்க. இது மத்தவங்க எல்லாம் இல்லையா? இது பிள்ளையவே கறி சமைச்சு கொடுத்த நாயனார்லாம் இல்லையா? பெத்த பிள்ளைய பலி கொடுத்ததை விட ஒரு தியாகத்தை பார்க்க முடியுமா அப்படிலாம் கேட்கலாம். அதெல்லாம் வேறு விதமான ஒரு அர்ப்பணிப்பு. ஏன் சுந்தரருக்கும் கண்ணப்பருக்கும் தனிப்பட்ட முறையில இப்படி ஒரு ஈர்ப்பு அப்படின்னா, இளம் பிராயத்துல மாகுரு தனஜன எவ்வன கர்வம்னு சொல்லுவாங்க. கல்வி கேள்வியில சிறந்து விளங்குற ஒரு இளம் பிராயத்துல சும்மா இருக்கிறவங்களுக்கே ஒரு 10 பேர் தன்னை சுத்தி நின்னாங்கன்னா ஒரு கெத்து, அப்படி ஒரு மிதப்பு ஒண்ணு வரும். கல்யாண வீட்டுல எல்லாம் 4 பேர் தம்பி நல்லா இருக்கியா, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா, அட நம்மள 4 பேர் கேட்கறாங்களே அப்படின்னு ஒரு கர்வம்னு இல்ல, ஒரு மிதப்பு ஒண்ணு அப்படி வரும். சுந்தரர் சிவபெருமானுடைய அம்சமே. இந்த அழகுக்கும் இந்த அவருடைய திறமைக்கும் அவருடைய ஞானத்துக்கும் குறையவே இல்லை. ஊரே அவரை தலையில வச்சு செல்ல பிள்ளைன்னு கொண்டாடும் போது, அந்த மிதப்புல இருந்துட்டு அவர் சிவனடியாராக முற்றும் மாறும் போது, இல்லறத்துல ஒரு கால் ஆன்மீகத்துல ஒரு கால்னு வச்சு அவர் இங்கேயும் அங்கேயும் பரிதவிச்சு சுவாமிய அடைந்த அந்த ஒரு கதை நெகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் அன்னைக்கு விரண்மிண்ட நாயனார்கிட்ட கோச்சுக்கிட்டோ இல்ல ஒதுங்கியோ போகல அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய புராணம் திருத்தொண்டர் தொகை கிடைச்சிருக்குமா, நாயன்மார்கள் வரலாறு கிடைச்சிருக்குமாங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் மாதிரியும் தேவாசிரியர் மண்டபத்துல அவரும் போய் உட்கார்ந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்பா, வணக்கம்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு ஆஹா சுந்தரர் வந்துட்டாருன்னு அந்த இடத்துல கொண்டாடி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். யாருமே அவரை குறை சொல்லியிருக்க மாட்டாங்க, குத்தம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அவரும் எல்லாரும் மாதிரி கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரிப்பா ரொம்ப நேரம் ஆச்சு, நான் வந்த வேலையை மறந்துட்டு உங்களோட பேசிட்டு இருக்கேன் பாருங்க, சாமி கும்பிட வந்தேன், நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நான் மற்ற வேலைகளை பாக்குறேன்னு சொல்லி அவங்க நகர்ந்திருக்கலாம். அப்படி இல்லாம தேவாசிரியர் மண்டபத்துல இருந்து அவங்களுக்கு எங்க நம்மளால சிரமம் வந்துருமோன்னு ஒதுங்கி போன ஒரு காரணத்தினால இன்னைக்கு இத்தனை பேருடைய நாயன்மார்களுடைய வரலாறையும் தில்லைவாழந்தனர்தம்னு அடியெடுத்து கொடுத்த அந்த கதையில இருந்து ஆரம்பிச்சு சேக்கிழார் வாயிலாக இன்னைக்கு இத்தனை விஷயங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக நிக்கிறோம். எரிபத்த நாயனாரும் அதோட சேர்ந்து ஏனாதி நாயனாருடைய கதையும் போன வாரம் பார்த்தோம். எப்படி சிவபூஜைக்கு தடங்கள் ஏதாவது வந்துட்டா அவங்களால எப்படி அதை தாங்கிக்க முடியாத ஒரு சிவபக்தனுடைய பக்தியும், அதே சமயம் தன்னை கொல்ல வந்தது எதிரியா இருக்கும் போது கூட அவன் சிவ சின்னத்தை திருச்சின்னத்தை தாங்கி இருக்கிறான், நெத்தி நிறைய நீரு பூசி இருக்கிறான்ங்கிற ஒரே காரணத்துக்காக விரோதின்னு தெரிஞ்சு கூட அவன் கையால சாவை விரும்பி ஏற்றுக்கொண்ட அந்த பக்குவம், இது ரெண்டும் சென்ற வாரம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கண்ணப்ப நாயனார் கதை பார்க்க போறோம். சுவாமியால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு 2 நாயன்மார்கள், அதாவது ஆட்கொள்ளப்பட்டன்னா எல்லாருமே ஆட்கொள்ளப்பட்டதான். சுவாமியினுடைய ஸ்பரிசத்தை உணர்ந்தவர்கள். சுந்தரரை தோள்ல கை போட்டு பேசுவாராம். தோழன், என்னுடைய தோழன், நீ தோள்ல கை போட்டுதான் 2 பேரும் நடந்து வருவாங்களாம். அப்போ சுவாமியினுடைய ஸ்பரிசத்தை உணர்ந்தவர் சுந்தரர். ஆலிங்கனம் பண்ணிப்பாராம், சுவாமியை இறுக்கி பிடிச்சுப்பாராம். அடுத்ததாக சுவாமியினுடைய ஸ்பரிசத்தை உணர்ந்தவர் கண்ணப்பர். ஒருவேளை வேற யாருக்குமாக கூட இது நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சுவாமியை சுவாமியாகவே அவருடைய சாட்சாத்கார
குடும்பத்தோட சேர்ந்து அனுபவிச்சது இவங்க 2 பேர். யாரோ ஒரு முதியவராக, யாரோ ஒரு பாலகனாக, யாரோ ஒரு ஞானியாக எல்லாம் சுவாமி காட்சி கொடுக்கல சுந்தரருக்கு. நல்ல ஆரூரர் தியாகேசராவே காட்சி கொடுத்தாரு. கண்ணப்பருக்கும் அதே மாதிரி. எப்படின்னு பார்ப்போம். திருக்காலத்தி கண்ணப்பர். இப்போதான் அந்த ஊர் திருக்காலத்தின்னு பேரு. இதுக்கு முன்னாடி மலை நாடு, அதனால பொத்தப்பி அப்படிங்கிற பேரு. இப்ப கூட அந்த பேர் வந்து பழக்கத்துல இருக்கு. கடப்பா மாவட்டம் புல்லம்பேட்டைங்கிற ஊரு. வேடர்கள் நிறைந்த மலைநாடு. உடுப்பூர்னு பேரு. இப்ப வந்து அதை உடுக்கூர்னு சொல்றாங்க. குண்டக்கல் அரக்கோணம் ரயில் பாதைக்கு நடுவுல இருக்கு அந்த ஊரு. மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லைத்திணைன்னு வச்சுக்கலாமே இலக்கியம் படி பார்த்தா. மிக கொடூர வன விலங்குகள் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதி. மிக செழுமையான செழிப்பான ஒரு காட்டுப்பகுதி. சேக்கிழார் பெருமான் இந்த ஊரை வர்ணனை பண்ணும்போது நிறைய செயல்களை எடுத்துக்கிறாரு. ஊர் வர்ணனையே ஒரு 6 பக்கத்துக்கு போகுது. அந்த அளவுக்கு அந்த ஊரினுடைய அருமை பெருமையை, இயற்கை வளங்களை, அந்த மலைவாழ் மக்களினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவங்க எப்படி உடை அணிஞ்சிருப்பாங்க, அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்களோட காலை மாலையில அவங்களோட வேலை என்னவா இருக்கும், இதத்தனையும் சொல்லிட்டு வர்றார் சேக்கிழார். வேட்டையாடுற தோலை, விலங்குகளினுடைய தோலை ஆடையாக அணிந்திருப்பார்கள். இறகுகள், மயிலறகு, பறவையினுடைய இறகு அதெல்லாம் தலையில சூடி இருப்பாங்க. சங்கு, சங்காலான மாலைகளை வந்து கோர்த்து போட்டிருப்பாங்க. மணிகளால மாலைகளை அணிந்து போட்டிருப்பாங்க. இப்படி பலவிதமான வர்ணனைகள் அவங்கள பத்தி. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க தோல் எப்படி கரும் நிறத்துல அப்படி குன்று மாதிரி தினவெடுத்து இருக்குமா. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே மற்போர் விற்போர் எல்லாம் பயிற்சியும் செய்து, ஆயுத பயிற்சி எல்லாம் செய்து, அத்தனை விதமான சண்டை சாகசங்களுக்கும் அவங்க எப்பவுமே தயாரா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீடுன்னு பெருசா எதுவும் கிடையாது. ஒரு குடிசை போட்டு தங்குவாங்க. கொடிய விலங்குகள் வந்தா பாதுகாக்கிறதுக்காக அத்தனை விதமான கூரிய ஆயுதங்களும் அவங்கள்ட்ட இருக்கும். விஷம் தோய்ந்த ஆயுதங்களும் இருக்கும். சர்வசாதாரணமா எல்லார்கிட்டையும் இடுப்புல ஒரு கத்தியும், முதுகுல ஒரு அம்பாரியில அம்பும் வில்லும் இருக்கும் அவங்க கையில எல்லார்கிட்டையுமே. ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட ஆயுதங்களை கொடுத்து ஒரு 5 வயசு அந்த மாதிரி வரும்போதே ஆயுதங்களோட எப்படி பழகணும்னு பழக்கி விட்டுருவாங்க. ஆபத்தை வந்து எதிர்நோக்கிற ஒரு எண்ணத்தை சொல்லியே வளர்ப்பாங்க. அதாவது எதுக்குமே பயப்படாம எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப துணிச்சலோட தன்னுடைய விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த திணவை, அந்த தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கிற ஒரு கூட்டம், ஒரு சமூகம். இந்த ஊர்ல நாகன் என்கிற வேடர் கூட்டத்து தலைவன் நல்லவர் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவர். ஆனா கொஞ்சம் கொடும் தொழிலை புரிவர். குற்றம்னா என்னன்னா, இந்த கொலை பாதகத்துக்கு அஞ்ச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ அவங்க ரொம்ப முரடம்பா, கொலை பாதகத்துக்கே அஞ்ச மாட்டான். அதாவது ஒரு ஒரு உயிரை கொலை செய்வது பெருசா தப்புலாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. கோவம் வந்தா டக்குன்னு கையில இருக்கிற கத்தி எடுத்து ஒரே சொருகுதான். அந்த உயிர் பொழைச்சா ஓகே, பொழைக்கலன்னா அவ்வளவுதான், விதி அவ்வளவுதான். ஒரு உயிரை கொல்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப சுலபமான விஷயம். கொலைக்கு அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப முன்னாடி பெரியவங்க எல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை பழக்கம் முந்தைய காலத்துல எல்லாம் இருக்கும். குற்றம் பல புரியும் தன்மை கொண்டவர்கள். வேடர் குல தலைவன் நாகன்னு பேரு. வில் வித்தையில ரொம்ப சிறந்த ஆற்றல் மிக்கவன். வேற அம்பு, வாழ், வேல் எல்லாத்துலயும் ஈட்டி எறிதல் எல்லாத்துலயும் சிறந்த ஒரு வித்தகன். மனைவி தத்தை. நெடுநாளா பிள்ளை பேர் கிடையாது. ரொம்ப வருஷமா பிள்ளை பேர் கிடையாது. வேடர் குல தலைவனாகப்பட்டதுனால பிள்ளை பேருங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு தலைவன் இருந்தா அவனுக்கு அடுத்து ஒரு வாரிசு வரணும். தன் கூட்டத்தை வழிநடத்த, தன் சமூகத்தை பாதுகாப்பாக தக்க நேரத்தில் அறிவுரை சொல்லி வழிநடத்துவதற்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும். ஆனா இவங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லை. ஊர் பெரியவங்க எல்லாம் திட்டுறாங்க, என்னப்பா நீ ஒண்ணுமே கண்டுக்க மாட்ட, எவ்வளவு நாளாக ஆச்சு கல்யாணம் ஆகி உனக்கும் தத்தைக்கும், இப்படி ஒரு குழந்தை இல்லாம இல்லையே, நம்ம ஊர் பெரியவங்கள்ட்ட கேளு, இதுக்கு என்ன பரிகாரம்னு கேளுன்னு சொல்றாங்க.
ஊர் பெரியவர்களுக்கு குறி சொல்ற மேடைன்னே ஒண்ணு இருக்கும். அங்க போய் இவங்க தன்னுடைய குறைய சொல்லும்போது, குமரக்கடவுளை வேண்டினால் அதற்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும்னு குறி சொல்லி, அதன்படி முருகக்கடவுளை வேண்டி, அவங்க முருகக்கடவுளை வேண்டும் போது கூட அவங்க குல வழக்கப்படிதான் வேண்டுறாங்க. முரசு கொட்டி கூத்தெல்லாம் ஆடி முருகனுக்காக படையெல்லாம் வச்சு அப்படிதான் அவங்க முருகனை வேண்டுறாங்க. திருவிழா கோலம் போல முருகனுக்கு விழாவெல்லாம் எடுத்து சுவாமிக்காக வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுறாங்க. அந்த வேண்டுதலின் பலன் அவங்களுக்கு மிகவும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. மிகவும் அழகான ஒரு ஆண் குழந்தை. ஊரே திருவிழா கோலம், தலைவருக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி ஊர் மொத்தமும் கோலாகலமா கொண்டாடுது. இந்த நாகன் எனப்பட்ட இந்த வேடர்குல தலைவன் அந்த பிறந்த குழந்தையை கையில வாங்குறான். குழந்தை அப்படி தின்னு இருக்கான். அப்படி கனமா குழந்தை வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். பிறந்த குழந்தைய கையில தூக்குனா தெரியும், பஞ்சுக்கு கை கால் முளைச்சு தூக்குன மாதிரி. ரோஜா பூவுக்கு கை காலெல்லாம் வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் பிறந்த குழந்தை. கனமாலாம் இருக்காது, பஞ்சு மாதிரி இருக்கும். ஆனா இந்த குழந்தை அப்படி அப்படி தின்னு இருந்ததாம். அப்படி ஒரு கணத்தோட தோல் வலிமை அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது. இவ்வளவு திண்ணமான ஒரு குழந்தைனால திண்ணன்னு பேர் வைக்கலாம்னு சொல்லி ஊர் பெரியவங்களுக்கு முன்னாடி ஆசி வாங்கி திண்ணன்னு பேர் வைக்கிறாங்க. ஊரே கோலாகலப்படுது. வேடர் தலைவனுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி ஊர் செழிப்பா கொண்டாடுது. ரொம்ப குறும்பா அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து வருது. அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு ஆடை ஆபரணத்தோட அந்த குழந்தைய வந்து அலங்கரிச்சு வளர்த்து கொண்டாடுறாங்க. அந்த குழந்தைய வந்து நாகர்குல தலைவன், வேடர்குல தலைவனுடைய குழந்தைங்கிறதுனால அந்த குழந்தைக்கு கட்டுப்பாடே கிடையாது. எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம், யார் வீட்டுல வேணாலும் போலாம், என்ன குறும்பு வேணாலும் செய்யலாம், யாரும் அடிக்கிறதுக்கு இல்லை, யாரும் திட்டுறதுக்கு இல்லை. செல்ல பிள்ளை. இந்த மலை காட்டுக்கே அந்த குழந்தை செல்ல பிள்ளை. என்ன குறும்பு வேணாலும் செய்யலாம். தயிர் பானையை உடைக்கலாம், சமைச்சு வச்சது எல்லாத்தையும் கீழே கொட்டலாம், யாரையாவது பார்த்து நங்குன்னு 4 மிதிக்கலாம், அலையில குத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். குறும்பு பண்ணிட்டு ஓடி போயிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கைத்தட்டி ரசிப்பாங்க, பாரு பிள்ளை அவ்வளவு துருத்துருன்னு இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு 5 வயது வரும்போது இந்த குழந்தைக்கு ஆயுத பயிற்சி ஆரம்பிக்கணும். நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த வில் வித்தை ஆரம்பிக்கும் போது சிவபெருமானுக்கே உருத்தான அந்த வில்லை தொட்டு வணங்கி பூஜை செய்துதான் வில் வித்தை ஆரம்பிக்கிறாங்களாம். அது அவங்களுக்கு சிவபெருமான் கொடுத்த வில்லு அப்படின்னு அதுல ஒரு குறிப்பு இருக்கு. அந்த வில் வித்தை பயிலும் வர்ணனையே அவ்வளவு பெருசா சேக்கிழார் பெருமான் கொண்டு போறாரு. அந்த வில்லுக்கு பூஜை செஞ்சு அந்த நாணை ஏற்றி அவங்க எப்படி அந்த வித்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊர்ல திருவிழா மாதிரி தார தப்பட்டையோட ஏகப்பட்ட பேருக்கு விருந்து சமைச்சு ஊரையே திருவிழா கோலம் மாதிரி செஞ்சு அவங்க எப்படி அந்த குழந்தைக்கு வில் வித்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகாக மங்களவாத்தியம் முழங்க, பண்கள் இசைக்க, முரசு அறைய, கூத்து வகைகள், துணங்கை கூத்து, தோல்பா இது குறவை கூத்து இதெல்லாம் நடக்க வில்வித்தை கற்க ஆரம்பிக்கிறான் குழந்தை. அந்த குழந்தை மிக விரைவாக தேர்ச்சி பெறுது. 6 நாள் பயிற்சி, 7ஆம் நாள் கொண்டாட்டம் ரெட்டிப்பாக இருக்கும். ஏன்னா அன்னையோட முடியுது பாருங்க. 7 நாள்ல வில்வித்தை பயிற்சி, 7ஆம் நாள் கொண்டாட்டம் ரெட்டிப்பா இருக்கு. அந்த குழந்தை மிக அழகாக வில்வித்தையில தேர்ச்சி பெற்றது. அதுதான் முதல் படி. வில்வித்தையில தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் மற்ற வித்தைகள்லாம், அம்பு எறிதலோ, ஈட்டி எறிதலோ, வாளோ, மற்ற விஷயங்கள் எல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா காலம் செல்ல செல்ல அந்த குழந்தை மிக அழகாக இளம் பிராயத்துக்கு வளர்ந்து வரான். நாட்கள் ஓடுது. வேடர்குல தலைவனுக்கு வயசாயிட்டே போகுது, மூப்பு வருது. இதுக்கு மேல என்னால தலைவனா இருக்க முடியாது, என் உடல் சோர்வு கண்டு விட்டது, அதனால நான் மெதுவா ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லும்போது ஊர்க்காரவங்க எல்லாரப்பா நீ இல்லைன்னா எப்படி இந்த சமுதாயத்தை யார் வழி நடத்துவான்னு கேட்கும்போது எனக்கு பிறகு என்னுடைய மகன் வழி நடத்துவான்னு சொல்றாங்க. ஊர் பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த ஊர் பெரியவங்க எல்லாரும் சொல்றாங்க, மகனுக்கு வந்து அப்போ உன்னுடைய பதவியை மகனுக்கு தரணும் இல்லையா, அதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு விழா எடுத்து மிக அழகாக திருப்பியும் அதே மாதிரி கோலாகலமாக கொண்டாடுறாங்க. தேவராட்டிங்கிற மூத்த பெண், இதெல்லாம்
இவ்வளவு விஷயம் தெரியுது. சேக்கிழாரினுடைய ஒரு பெரிய புராணம் ஒரு கண்ணப்ப நாயனாரினுடைய கதை மட்டும் அல்லாமல் ஒரு சமுதாயம் எப்படி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, அவங்க அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஒரு விஷயத்த அவங்க கத்துக்கும் போது எப்படி கத்துக்கிட்டாங்க, இத்தனை விஷயம் ஹிஸ்டாரிக்கலா ஜியாகிரபிக்கலா அந்த ஊர் அமைப்பாகட்டும் நில அமைப்பு இது எல்லாமே அத்தனை விஷயம் இருக்கு. அதனாலதான் தமிழ் அத்தனையும் கொடுக்கும்னு சொன்னாங்க. அப்ப சேக்கிழார் பெருமானுக்கு எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. அந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் இவர் தன்னுடைய பாடலில் எழுதுறாருன்னா அப்ப அவர் எவ்வளவு விஷயத்த தேடி புடிச்சு படிச்சிருக்கணும். எல்லாத்துக்கு மேல இதுக்கப்புறம் அவர் சமைக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கடினமா இருக்கு படிச்சு வரும்போது. ஆனாலும் அந்த விஷயங்களை அவர் வர்ணிக்கும் போது பிரமிப்பா இருக்கு. ஓ, இப்படியெல்லாம் கூட சமைப்பாங்களா, வேடர் குலத்துல வேட்டையாடிய மிருகங்களை இப்படியெல்லாம் பதம் பண்ணி சமைப்பாங்களா, பதம் பார்த்து அப்படின்லாம் ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு வர்ணனை இருக்கு. சேக்கிழார் பெருமானுடைய வர்ணனை இருக்கு. இப்போ திண்ணனுக்கு பட்டம் கட்டியாச்சு. திண்ணனை வனத்தலைவராக அறிவிச்சாச்சு. வனத்தலைவர்னா முதல்ல வேட்டைக்கு கிளம்பணும். வேட்டைக்கு கிளம்புறதுக்கு இன்னொரு கொண்டாட்டம், இன்னொரு திருவிழா. ஊர் மொத்தமும் பறை அறிவிக்கிறாங்க. நாகனுடைய மகன் திண்ணன் முதலாக கன்னி வேட்டைக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லி ஊர் மொத்தமும் ஆர்த்தி எடுத்து வழியெல்லாம் பூ தூவி அவங்கவுங்க வீட்டுல நல்ல சம்மிங்கை, நல்ல சகுனம் அதையெல்லாம் காட்டி வழி அனுப்புறாங்க. மலைக்காட்டுக்கு போறாங்க. கூடவே வேட்டையாடுறதுக்கு நாணன் காடன்னு ஒரு 2 பேர் வராங்க. முதல் வேட்டை ரொம்ப நல்ல வேட்டையா இருக்கணும், இருக்கிறதுலயே சிறப்பான ஒரு வேட்டையா அமையணும்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் வாழ்த்தி அனுப்புறாங்க. ரொம்ப தூரம் போறாங்க, ரொம்ப தூரம் போறாங்க, போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல களைச்சு போய் ஒரு இடத்துல அப்பா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமா, ரொம்ப தூரம் வேட்டையாடிட்டே வந்துட்டோம், வர்ற வழியில பாக்குறது எல்லாத்தையும் குத்தியோ கொலையோ ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. வில்லோ வாளோ எதையோ எடுத்து மான் பார்த்தா மான ஒரு வெட்டு, வேற ஏதாவது ஒரு ஏதோ ஒண்ணு நரியோ இதுவோ, நரி கண்ணில் படாது, பொதுவாக அகப்படாது, வேற ஏதாவது ஒரு விலங்கினமோ காட்டெருமையோ ஏதோ ஒண்ணு பட்டா அதையும் ஒரு வெட்டு அந்த மாதிரி. ஆனா இது அவங்க வேட்டையாடினத அது அடையாளமா பிடிச்சு அதை கட்டி ஒண்ணு எடுத்துட்டு போனோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல விலங்கை தேடி கண்டுபிடிச்சிட்டே வரும்போது ரொம்ப அயர்வா இருக்கு. ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாமான்னு சொல்லும் போது ஒரு காட்டு பன்றி அவங்களுக்கு முன்னாடி கண்ணில் படுது. ரொம்ப கொழுத்த காட்டு பன்றி, சரியான வேட்டை. இத வேட்டையாடிட்டா நம்மளுடைய குல பெரியோர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, உங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதனால நீ என்ன பண்ற, இந்த காட்டு பன்றியை வேட்டையாடுற சொல்லும் போதே அம்பு எடுத்த நிமிஷத்துல காட்டு பன்றியை வேட்டையாடி முதல் வேட்டையாக பிரமாதமா வேட்டையாடி முடிச்சிடுறாரு. சரி, காட்டு பன்னியை வேட்டையாடியாச்சு, அம்பு குத்தி அது செத்தும் போச்சு. அதை இப்ப கயிறு கட்டி ஒரு மர அடியில கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்போ திண்ணன் கேட்கறான், ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும், தாகம் ரொம்ப இருக்கு, இங்க எங்க தண்ணி கிடைக்கும். அப்ப கூட வந்த காடன்னு ஒருத்தன் சொல்றான், நான் இந்த பண்ணியை இங்க பக்குவம் பண்ணி சமைக்கிறதுக்கு இங்க விறகு அடுப்பு மூட்டி இங்கேயே நான் பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் அந்த மலைக்கு மேல ஒரு குன்று தெரியுது இல்ல, அந்த குன்றுக்கு பக்கத்துல பொன்முகலிங்கிற ஆறு ஓடுது. அந்த ஆறு தண்ணி அவ்வளவு இனிப்பா இருக்கும். நீங்க போயிட்டு அந்த ஆற்றுல புத்துணர்வு பெற்று அந்த ஆற்றுல குளிச்சுட்டு உங்களோட களைப்பை போக்கிட்டு வரும்போது அப்படியே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி கலையம் கொடுத்து அனுப்புறாங்க. நாணனோட திண்ணன் கிளம்பி போறான். மலை ஏறும்போது அந்த நாணன் அந்த ஊரை பத்தி, அந்த அமைப்பை பத்தி, அந்த பொன்முகல் யாரை பத்தி எல்லாம் சொல்லிட்டே வரான். நீ ஏற்கனவே வந்திருக்கியா? வந்திருக்கேன், உங்க அப்பா வேட்டையாடும் போது நான் ஏற்கனவே இங்க ஒரு தடவை வந்திருக்கேன். தின்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஊர்ல ஒரு குன்று இருக்குல்ல, மலைக்கு மேல ஒரு குன்று இருக்குல்ல, அந்த குன்றுல குடுமித்தேவர்னு ஒருத்தர் இருக்காரு. குடுமித்தேவரா அப்படின்னா, நீ வா, ஏன் காட்டுறேன். அந்த குடுமித்தேவரை அவங்க சாமின்னு சொல்லுவாங்க. அந்த குடுமித்தேவரை கும்பிட்டா கேட்டதெல்லாம் கிடைக்குமா, நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்குமா. நிறைய பேர் கும்பிட்டுட்டு போவாங்க. ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா, வருஷத்துல ஒரு நாள், சிவராத்திரின்னு சொல்ல தெரியல, வருஷத்துல ஒரு நாள் ராத்திரி எல்லாம் இருந்து ரொம்ப பேர் பூஜை பண்ணுவாங்க. இந்த காட்டு மக்கள் எல்லாம் அங்க பூஜை பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கேன் 1-2 தடவை உங்க அப்பாவோட வரும்போது.
இந்த ஒரு சில விஷயம் பார்க்காமலே கேட்காமலே சில பேருக்கு சில ஆர்வம் தூண்டும். அது முன்ஜென்ம பயனா, முன்வினை பயனா, ஈசன் அருளா தெரியாது. திண்ணனுக்கும் அப்படிதான் இருந்தது. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நோக்கி போட மாதிரியான ஒரு மனசுக்குள்ள ஒரு உத்வேகம். எதையோ நோக்கி நம்ம போறோம். எதையோ பார்க்காத ஒரு பொக்கிஷத்தை நம்ம பார்க்க போறோங்கிற மாதிரியான ஒரு துள்ளல் மனசுல. சீக்கிரம் போகணுங்கிற ஒரு உத்வேகம். பொன்முகலியாறுல கை கால் சுத்தம் பண்ணிட்டு முயற்சியை நீக்கிக்கிட்டு மேல ஏறுறாங்க. மேல ஏறி போகும்போதே அந்த ஒரு முகப்பு மட்டும் தெரியுது. இன்னும் நெருங்க நெருங்க தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டே வர்றாரு. வெட்ட வழியில சிவலிங்கம் இருக்கு. முன்ஜென்ம பயன்னு இததான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாதாரண லௌகீக வாழ்க்கைக்காக சொல்றோம் இல்லையா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்னு. இந்த பார்த்த உடனே பட்டாம்பூச்சி பறக்கும், மின்னல் அடிக்கும், ட்ரம்ஸ் இளையராஜா அப்படியே தட தட தடன்னு ட்ரம்ஸ் வாசிப்பாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ராக்கிங் ஸ்டார் மாதிரி உள்ள கேட்கும். அதையெல்லாம் தாண்டி திண்ணனுக்கு அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற குடுமித்தேவரை பார்த்த நிமிஷம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்ல தெரியல அவருக்கு. ஒரு பரவசம், ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு ஏக்கம். யாரு சாமி நீ? ஐயோ, பார்க்கவே இவ்வளவு நல்லா இருக்கியே, உன்னையா நான் இவ்வளவு நாள் பார்க்காம விட்டு வச்சேன். உன்னை என்ன ஏதுன்னே தெரியல. ஓடி வந்து கட்டிக்கிறாரு சிவலிங்கத்தை, இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு. கட்டி தழுவி உச்சி முகர்ந்து கொண்டாடுறாரு சுவாமிக்கு. ஆமா, உச்சி முகர்ந்து கொண்டாடுறாரு சுவாமிய. சுவாமி நீ யாரு, எங்க இருக்க, இத்தனை காலம் நான் உன்னை பார்க்காமலே விட்டுட்டேனே. ஐயோ, நீ எப்படி இருந்த, இந்த காட்டுல கொடிய வன மிருகங்களுக்கு நடுவுல நீ எப்படி இருக்க, உனக்கு துணைக்கு யாரும் இல்லையா, இத்தனை காலமா நீ தனியாவா இருக்க. ஐயோ, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு துணையாவே இருந்திருப்பேனே, எப்படி நான் உன்னை பார்க்காம போனேன்னு பறித்து வைக்கிறாரு. கூட வந்த நன்னனுக்கு ஒன்னும் புரியல. அது குடிமைத்தேவர்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன். இந்த லிங்கம் எப்பவும் தான் பாக்குறேன். இந்த லிங்கத்துக்கு பேர் என்னன்னு கேட்டதுக்கு இந்த ஊருக்காரங்க குடிமைத்தேவர்னு சொன்னாங்க. ஏன்னா தலையில குடுமி இருக்குமா, அதுல ஏதோ தண்ணி வருமா, அவ்வளவுதான். இவன் ஏன் இவ்வளவு பண்றான் அப்படிங்கிற இந்த ஒரு சந்தேகம் கலந்த ஒரு பார்வை கிண்ணனுக்கு தாங்கவே முடியல. கட்டிக்கிறாரு, திருப்பி எந்திரிச்சு வர்றாரு, திருப்பி போறாரு, திருப்பி கட்டிக்கிறாரு. சரி வா கீழே போலாம், காடனுங்க தனியா இருக்கான், அவன் இத்தனை நேரம் சமைச்சு வச்சிருப்பான், வா நமக்கு பசிக்குதுன்னு சொல்லி தானே தண்ணி குடிக்க வந்தோம், பாரு இங்கேயே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு நானும் கூப்பிடுறான். திண்ணனுக்கு கிளம்பி வர மனசே வரல. போகணுமா, சரி இரு வரேன் அப்படின்ட்டு 2 அடி நடந்துட்டு திருப்பி போய் கட்டிப்பாரான். சாமி உன்னை விட்டு பிரியவே எனக்கு மனசு வரலையே, எனக்கு என்னவோ பண்ணுதே உன்னை விட்டு போகணும்னாலே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன். அப்போ உத்து பாக்குறாராம் சுவாமிய. என்ன சுவாமி இதெல்லாம், வெறும் இலையும் தலையும் கொடியும் கொப்புமா உன் மேல போட்டு வச்சிருக்காங்க, யாரோ வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா இவருக்கு அது வெறும் இலையும் தலையுமா மட்டும் கண்ணுக்கு தெரியுது. ஐய, உனக்கு சாப்பிட கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலையே, இத்தனை காலமா நீ சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதவிப்போட, இரு நான் போய் உனக்கு என்ன பண்றேன், சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த மலை மீது சூழ்ந்திருக்கும் அந்த சிவபெருமானை திண்ணனார் பார்க்கறதுக்கு முன்னாடி சிவபெருமான் கண் நோக்கினாராம். இது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்த மனசுல எப்பவும் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை, இந்த வரி ரொம்ப முக்கியம். நாம சுவாமிய பாக்குறது பெருசு இல்லைங்க, அவர் நம்மளை பார்க்கணும். அதைத்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவோம். நம்ம பாக்குறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவர் நம்மளை பார்க்கணும். திண்ணன் அப்படி மலையேறி வர்றதுக்கு முன்னாடி திண்ணனை சுவாமி பார்த்துட்டாராம். இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு. சுவாமி நான் உனக்கு போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன், ஆனா என்ன பண்ணணும், எப்படி உன்னை பூஜை பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியலன்னு நானும் சொல்றாராம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க ஒருத்தர் வருவாரு, ஒரு சாமி, அதாவது அந்த நேரம்னு சொல்ல தெரியல, ஒருத்தர் வருவாரு, அவர் வேற பாஷை பேசுவாரு,
அப்போ வடமொழியில மந்திர உச்சாடனம் செய்யும் பழக்கம் இருந்திருக்கு இல்லையா, இப்பவும் இருக்கு இல்லையா. வேற மொழி பேசுவாரு. நான் பார்த்திருக்கேன். ஒரு குடுவையில தண்ணி கொண்டு வருவாரு. அதை இந்த குடுமி தேவர் மேல ஊத்துவாரு. அதுக்கப்புறம் ஏதோ முணு 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 முணுன்னு மந்திரம் சொல்லுவாரு. இந்த கை நிறைய வெள்ளை கலர்ல பூவும் பச்சை கலர்ல பச்சளையும் வச்சிருப்பாரு. திருப்பள்ளி தாமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஏதேதோ மந்திரம் சொல்லி அவர் மேலேயே போடுவாரு. அப்புறம் கற்பூரம் மாதிரி ஒரு கற்பூரம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்படி இப்படி காட்டுவாரு மூஞ்சிக்கு நேரா. விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவாரு. இவ்வளவுதான். நான் ஆமா அவ்வளவுதான். ஐயோ அப்ப அவருக்கு சாப்பிடலாம் யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்களான்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் இவ்வளவுதான் செஞ்சு நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு அந்த நான் சொல்றான். சுவாமி இதோ இரு வர அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வர்றாரு. ஒரு தாய் கன்றை பிரிந்த தாய் பசுவை பிரிந்த கன்று போல தவிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வர்றாரு. அவர் இறங்குற வேகம் ஏறின வேகத்தை விட 4 மடங்கா இருக்கும். நானுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவ்வளவு வேகமா இறங்கி போறான், அவரோட பசி ரொம்ப மிஞ்சி போச்சோம். இல்ல வந்துட்டு நாணன் கிட்ட சொல்றாரா, நாணன் இதெல்லாம் சீக்கிரம் சமைன்னு சொல்லி குச்சி பொறுக்கி வேக வேகமா சுள்ளி எல்லாம் பொறுக்கி தீ மூட்டி சமைக்கிறார். தானே சமைக்கிறாராம் அந்த கறியை, பன்றி கறியை. இந்த சமைக்கிறதெல்லாம் ரொம்ப 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 விரிவா சேக்கிழார் பெருமான் விவரிச்சிருக்காரு. அந்த தோலை மேல் தோலை நீக்கி அதோட எந்தெந்த பாகத்தை ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கி, எதை பக்குவப்படுத்தணுமோ அதை பக்குவப்படுத்தி, அதை கொழுப்பு சேர்ந்த அந்த எந்த பாகம் நல்லா இருக்குமோ, எனக்கு இவ்வளவுதாங்க சொல்ல தெரியும், இதுக்கு மேல எனக்கு அதை சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கும் அசைவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. முழுக்க முழுக்க சைவ மரபுல வந்த என்னால ரொம்ப அசைவ சமையலை பத்தி எனக்கு ரொம்ப சொல்ல தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்றேன். எந்தெந்த பாகத்தை பக்குவப்படுத்தி சமைக்கணுமோ அந்தந்த பாகத்தெல்லாம் பக்குவப்படுத்தி சமைப்பாராம். சமைச்சிட்டு வாயில வச்சு அதக்கி பார்ப்பாராம் அதோட சுவை நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா இலையிலேயே தாமரை இலையில ஒரு கிண்ணம் செஞ்சு எல்லாத்தையும் வாயில வச்சு வச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கிறத மட்டும் அந்த கிண்ணத்தை அந்த தாமரை இலையில அடுக்குவாராம். அடுக்கிட்டு அந்த கூட இருக்கிறவங்க 2 பேரும் நம்ம இப்போ வசமா மாட்டணும், ஒண்ணு ஊர்ல போய் நடந்ததை சொல்லணும், இவனை போய் 2 விஷயம். இந்த பையல போய் ஊர் தலைவனா அறிவிச்சுட்டாங்க, இவன் வந்த வேலையை விட்டுட்டு வேற எதையோ பார்த்துட்டு இருக்கான், தவிர இவனோட நம்ம நல்லபடியா ஊர் போய் சேரணும், இவன் திரும்பி ஒரு ஐடியாலேயே இல்ல, தவிர சாப்பிட்டது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து எதையும் ஆக்சுவலா அவங்க 2 பேருக்கும் பசியோட இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் மிச்சம் வைக்கல, ஏன்னா எல்லாம் சுவாமிக்கு வேணும்னு சொல்லி எது எது வேணுமோ எல்லாத்தையும் வாயில வச்சு வச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் இலையில கட்டிக்கிட்டு குடுவையில என்ன பிடிக்கணும்னு தெரியாதனால தேன் அடைய அறுத்து குடுவையில தேன் பிடிச்சாராம். அந்த ஏதோ ஒரு சொன்னல அந்த சாமி என்ன பண்ணுவாருன்னு, தண்ணி எடுத்து ஊத்துவாருன்னு, வாய் நிறைய தண்ணி பிடிச்சுக்கலாம்னு சொல்லி பொன்முகலியாறு நீர் ஆற்று நீரை வாய் நிறையாக பிடித்து கொண்டாராம். வில்லு அம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த கையில வில்லு, இந்த கையில அம்பரா துணி, இந்த கையில சாப்பாட்டு கலையும், இந்த கையில தேனு, ஒரு வழியா எதுவும் சிந்தாம செதறாம சுவாமிக்கு வேணுமேன்னு சொல்லி அப்புறம் குடலையில பூ, காட்டுப்பூ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் மேல ஏறி மூச்சு இறக்கி போனாராம். கிட்டத்தட்ட உச்சி பொழுது வந்துடுச்சு. போயிட்டு ஐயோ சுவாமி உனக்காக நான் இன்னைக்கு லேட் பண்ணிட்டேன், முதல் நாள் மன்னிச்சுக்கோ, லேட் பண்ணிட்டேன், அடுத்த நாள் சீக்கிரம் சமைச்சு கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா கையில இருக்கிற கலையம் கொட்டிடக்கூடாது, இந்த பக்கம் தண்ணி தேன் இருக்கு சிந்திடக்கூடாது, முதுகுல பூ இருக்கு அதுவும் உருண்டுடக்கூடாது, அதனால கால் ஒண்ணுதான் சும்மா இருக்கு அவருக்கு இப்போதைக்கு. காலால லிங்கத்தினுடைய ஆவிடையில பூ இருக்கும் இல்லையா, முதல்ல வந்து அந்த சிவ அந்த பூஜை பண்ற ஆச்சாரியார் பேர் சிவகோச்சரியார். அவர் பூஜை பண்ணிட்டு போன அந்த பூ அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு காலால தள்ளி சுத்தம் பண்ணாராம். யார் எப்ப பார்த்தாலும் பச்சாலையும் அதையும் கொண்டு வந்து போடுறதுன்னு, சுவாமி பாரு பக்குவமா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு சுவாமி சொல்லிட்டு சாப்பிட கொடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் காவலுக்கு இருந்தாராம். ஏன்னா அந்த மாமிச வாடைக்கு விலங்குகள் வரத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு, அதனால சுத்தி காவலுக்கு இருந்தாராம். பொழுது போயிடுச்சு. இப்ப என்ன பண்றாரு, இறங்கி வராரு. ஏன்னா அடுத்த நாளுக்கு சரியாகணும். கொஞ்ச தூரம் இறங்கி வந்துட்டு திருப்பி மேலே ஏறிடுவாரு, தனியா விடுறதுக்கு பயம், குடும்பத்தேவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. இப்படியே ஒரு நாள் ராத்திரி கழிஞ்சிருச்சு, அடுத்த நாள் காலையில வந்துடுச்சு. இப்போ வேற வழியே இல்லை, வேட்டைக்கு வந்துதான் ஆகணும். சுவாமி நானு வேட்டைக்கு வந்துதான் ஆகணும், இவ்வளவு நாள் உன்னை பசியோட விட்டதே தப்பு, அதனால நீர் பசியோடு இருக்கிறீரே அதை பார்த்து கொண்டு என்னால் இங்க நிற்கவும் முடியல போகவும் முடியலன்னு தவிக்கிறாராம்.
சரின்னு சொல்லிட்டு திருப்பி வராரு. இதே நடக்குது. மறுநாள் சிவாச்சாரியார் வர வேண்டியது, கண்ணார தண்ணி பார்த்துட்டு பதச்சு போயிடுறாரு. ஏன்னா அவர் இதான் முதல் தடவை பாக்குறாரு. சுவாமி, யார் இந்த மாபாதகம் செஞ்சது? எப்பேற்பட்ட மாபாதகத்தை உனக்கு யார் செஞ்சது? அசைவ துண்டுகளையும் மாமிச துண்டுகளையும் யார் கொண்டு வந்து உன் தலை மேல போட்டது? புலாலே உண்ணக்கூடாதுன்னு சொல்ற வேதங்களுக்கே பொருளான உண்மையில யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லி கதறி அழறாரு. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாம சுள்ளிகள் எல்லாத்தையும் பொறுக்கி விளக்கமாறு மாதிரி ஒண்ணு செஞ்சு அதை வச்சு எல்லாத்தையும் தள்ளி விட்டு சுத்தம் பண்ணி குடலையில போய் தண்ணி கொண்டு வந்து பொன்மொழி ஆற்று நீரால அபிஷேகம் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்றாரு. திண்ணன் இப்போ விடிய காலம்பரம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இறங்கி வந்துட்டு திருப்பி உச்சி பொழுதுக்குள்ள எடுத்துட்டு போகணுமே. இதே நடக்குது. அவர் வந்து பூஜை பண்ணிட்டு போக இவர் ஏறி போய், யார் இதுன்னு தெரியலையே, திருப்பியும் வந்து உனக்கு யாரோ பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு திருப்பியும் இதை செய்ய வேண்டியது, திருப்பி இவர் வர வேண்டியது, திருப்பி இதை செய்ய வேண்டியது. இதுவே ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளா. 6வது நாள் சிவகோச்சாரியருக்கு தாங்க முடியல, கதறி துடிக்கிறார். சுவாமி, இது என்ன அராஜகம்? நானும் 5 நாளா பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு யாரோ மாமிச துண்டையும் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தின்னன்னு ஒரு வேலை செய்யறாரு. சுவாமி, வெறும் மாமிசம் வச்சா தானே சாப்பிட மாட்டேன், உனக்கு காரம் சேருமான்னு எனக்கு தெரியல, உப்பு மிளகெல்லாம் எவ்வளவு தூரணும்னு எனக்கு தெரியல, அதுல தேன் ஊத்தி கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப ருசியா இருக்கும், இதை சாப்பிடுன்னு சொல்றாராம். இதெல்லாம் யாரு பாக்குற வேலைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சிவகோச்சரியார் அழறாரு. அன்று இரவு சிவகோச்சரியாரின் கனவுல போய் சுவாமி சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு அன்பன் எல்லாம் இல்லை. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? என் மனதுக்கு மிகவும் பிரியமானவன். அவனுடைய அன்பு எனக்கு வித்தியாசமாவே தெரியல. நீ நினைக்கிற இல்லையா மாமிசத்தை கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு, அது தேவர்கள் கடைந்தெடுத்த அமுதத்தை விட அது ஒப்பாகவே இருக்கு எனக்கு. சுவாமி சாப்பிட்டாரா சாப்பிடலையாங்கிறது 2வது கொஸ்டின், அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த திண்ணனினுடைய மனப்பக்குவத்தையும் நோக்கம், எண்ணம், செயல், அதனுடைய வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அந்த எண்ணமும் அந்த எண்ணத்தின் உந்துதலால் ஆன செயலும் அந்த செயலின் நோக்கமும் துளி கூட கலப்படம் இல்லாமல் இருக்கும் போது இறைவனுக்கு அது உகந்ததாகவே படும். அது அவர் சாப்பிடுறாரா அவர் சாப்பிடலையாங்கிற அந்த கேள்விக்குள்ள போக வேண்டாம். ஆனா சுவாமி என்ன சொல்றாருன்னா, தேவர்கள் கிடைந்த அமுதத்தை விட எனக்கு உவப்பாக இருக்கிறது. நீ நினைக்கிற அவன் எப்படி தெரியுமா அபிஷேகம் பண்ணுவான் எனக்கு? நீ குடலையில தண்ணி கொண்டு வந்து ஊத்துறல்ல, வாய் நிறைய தண்ணி புடிச்சிட்டு வந்து என் மேல இந்த தண்ணீரை அபிஷேகம். எனக்கு என்னவோ முருகன் என் கூட விளையாடுற மாதிரியே தோணும். என் புள்ள முருகன் என்ன சீண்டி விளையாடினா எப்படி இருக்கும், அந்த சந்தோஷத்தை நான் என்னுடைய திண்ணன் பூஜை பண்ணும்போது நான் அனுபவிக்கிறேன். அவன் காலால அந்த பூ அதெல்லாம் தள்ளும் போது என் சின்ன குழந்தை என் நெஞ்சு மேல காலை வச்சு விளையாடினா அந்த உரசும், அந்த பிஞ்சு பாதம் படும்போது மேல உரசும் போது ஒரு பரவசம் வரும் இல்லையா, அந்த தாய்மைக்கே உண்டான அந்த பரவசத்தை நான் அனுபவிக்கிறேன். நீ என்னடான்னா இப்படி எல்லாம் வருத்தப்படுற? பொறுத்திருந்து பார், நாளைக்கு பூஜை எப்போ நீ வா, வந்துட்டு பின்னாடி இருந்து பார் என்ன நடக்குதுன்னு. இப்போ 6ஆம் நாள் ஞானனும் காடனும் ஊர்ல போய் சொல்றாங்க, இந்த மாதிரி வேட்டைக்குன்னு வந்தவங்க பையன் அந்த வேட்டையாடுற லட்சணம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, அவர் தன்னுடைய குல வழக்கத்தை அத்தனையும் மறந்து போனார், அவர் தனக்கு தேவையான உள்ள எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கல, நம்ம குலத்துக்கு உண்டான எந்த ஒரு பழக்கத்தையும் அவர் பின்பற்ற தயாராக இல்லை. இந்த குடுமித்தேவர்னு ஒருத்தர் இருக்காருன்னு எந்த நேரத்துல சொன்னேனோ அன்னில இருந்து அங்கேயே தான் கிடக்குறாரு. கீழே வராரு, வேட்டையாடுறாரு, எடுத்துட்டு போறாரு. முதல் நாள் பன்றிக்கறி எடுத்துட்டு போனாரு, அடுத்த நாள் பார்த்தா பன்னிக்கறி எல்லாம் பத்தாது, சுவாமிக்கு பிடிக்கல போல இருக்கு, மான் கறி, மிளா கறின்னு சொல்லி, மிளான்னு அதுவும் ஒரு மான் வகை தான், கலைமான், மிளா, இந்த மாதிரி வித்தியாசமான வன விலங்குகள் எல்லாத்தையும், நமக்கே அது ரொம்ப அபூர்வம், அதெல்லாம் கிடைச்சா நம்மளே விடவே மாட்டோம்,
ஆனா அந்த மாதிரி அபூர்வமான விலங்குகளை எல்லாம் கூட வேட்டையாடி நமக்கு கொண்டு வந்து தராம உங்க பையன் அந்த குடுமி தேவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஊர்ல சொல்றாங்க. ஊர்ல என்ன சொல்றாங்க, காட்டுக்கு முதல்ல போனோம் இல்லையா, குழந்தை தானே, என்ன இருந்தாலும் இளைய பாலகன் தானே, ஏதாவது காத்து கருப்பு பிடிச்சிருக்கும், ஒரு பூஜை பண்ணிட்டா சரியா போயிடும் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க ஊர்ல. போச்சு திண்ணனுக்கு ஏதோ ஆச்சு, இந்த மாதிரி ஆகும் சில சமயம் முதல்ல வேட்டைக்கு போகும்போது. அதுக்குதான் பெரியவங்க போகணும்னு சொல்றது, பெரியவங்க கூட போகல, இப்படி பலவாறான பேச்சு. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து அவங்க பேசிட்டே வரும்போது என்ன பண்றதுன்னு ரொம்ப ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க. எப்படியாவது திண்ணனை வந்து நேர்வழிக்கு கொண்டு வந்துடணும், போற விஷயம் வந்து சரியில்லை. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இங்க சுவாமி கிட்டக்க வந்து சிவாச்சாரியார் கிட்டக்க சொல்லிடுறாரு இல்லையா, சுவாமி இதெல்லாம் சொல்லிட்டு வராராம். அவன் என்ன செருப்பு காலால தான் தீண்டுவான், செருப்பு காலால் நீக்குவது என் மைந்தன் முருகவேலின் மலரடி படுவதை விட மிகவும் சிறப்புடையதாக இருக்கிறது. அவன் என்ன துப்புறான்ல அந்த தண்ணிய, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஜானவிங்கிற முனிவர் காதுல இருந்து கங்கை எப்படி வந்தா, அதனாலதான் கங்கைக்கு ஜானவின்னு ஒரு பேரு. ஜான்ம முனிவர் அவர் காதுல கங்கையை அடக்கிக்கிட்டார். ஏன்னா கங்கையினுடைய பிரவாகத்தை கட்டுப்படுத்தவே முடியல பகீரதன் தவம் பண்ணும் போது. ஒவ்வொரு மண்டலமா தாண்டி வரும்போது ஜானவ முனிவர் தன்னுடைய காதுகளின் வழியாக கங்கையை பாய விட்டார். காதுகளின் வழி ஜானவ முனிவர், ஜான்ம முனிவர்னு பேர் அவருக்கு. ஜான்ம முனிவரின் காதல் வழியாக வந்ததனால் கங்கைக்கு ஜானவின்னு பேரு. அந்த ஜானவியினுடைய பரிசுத்தத்தை விட, அவன் துப்பிய கங்கை நீரை விட எனக்கு அவனுடைய தூய்மையான நீர் தீர்த்தம், அவன் துப்பிய நீர் எனக்கு தீர்த்தம் போலாகும். அதனால நீ கவலைப்படாத. அவன் எப்படி தெரியுமா எனக்கு கொடுக்குறான், அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் கொடுப்பான். அந்த இறைச்சி அமுது எனக்கு அது தேவர்கள் கடைஞ்ச மாதிரியே, கடைஞ்ச அமுதத்தை விட வசதியா தெரியுது. அவன் எதுவுமே சாப்பிடாம எனக்கு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. பதறி போறாரு சிவாச்சாரியார். சுவாமிக்கு படையல் போடுறது தப்பு ஒரு பக்கம், என்னது சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆமா அவனுக்கு தெரியாதா, வாயில வச்சு பார்த்துட்டு அதக்கிறதுனா என்ன, இந்த பக்கம் அந்த குழந்தைங்க மிட்டாய் எல்லாம் இப்படி இப்படி வச்சுக்கும், இந்த பக்கமா அதக்கி வச்சுக்கும், அதக்கி வச்சுட்டு தான் எனக்கு கொடுப்பான். ஏன்னா அந்த அதக்கி வைக்கும் போது அதோடைய உப்பு காரம் மற்ற சுவையெல்லாம் சரியா இருக்கான்னு தெரியுமா. அப்படி வாயில வைக்கும் போது எதுவுமே தெரியலன்னா அந்த துண்டை தூக்கி போட்டுருவாராம். அப்படி அவன் எனக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறான், நீ அதை தப்பா நினைக்காத, உண்மையாவே அவன் யாருன்னு உனக்கு தெரியணும்னா நாளைக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி அடுத்த நாள் சிவாச்சாரியார் வர்றாரு, காலங்காலத்துல பூஜை பண்றாரு. ஒரு 2 விஷயம், ஒண்ணு இன்னைக்கு தெளிவு கிடைச்சிரும், யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும். 2வது என்ன நடக்க போகுதுங்கிற பயம். ஏன்னா சுவாமியே வந்து கனவுல சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு பெரும் சோதனை ஒண்ணு நடக்க போகுது, பெருத்த சோதனை நடக்க போகுது, அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி ஒளிஞ்சிருக்காரு. வழக்கம் போல வேட்டையாடின விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உமிழ்நீர்ல மன்னிக்கணும், வாய் நிறைய தீர்த்த நீரை எடுத்துக்கிட்டு, பூக்குடலையில காட்டு பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு, ஒரு குடுவையில தேன் எடுத்துட்டு, தேன் கலந்த ஊன் சோற்றினை அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து கலவத்துல எடுத்து கிளம்பி வர. இது 6வது நாள். கிளம்பி வரும்போதே சகுனம் எதுவுமே சரியில்லை, எந்த சகுனமுமே சரியில்லை. திண்ணனுக்கு ஒரு பயம் வருது, கிளம்பும் போதே சகுனம் சரியில்லையே, என்னவாக இருக்கும், ஏதோ நடக்க போகுதோ, ஒருவேளை சுவாமிக்கு ஏதாவது அடிபட்டிருக்குமோ, சுவாமிக்கு ஏதாவது இரத்த காயம் மாதிரி ஏதாவது பட்டிருக்குமோ, ஏதாவது வனவிலங்கு வந்து அவரை தாண்டி அந்த மாமிச துண்டுக்கு ஆசைப்பட்டு அந்த வாசத்துக்காக வந்து சுவாமி மேல ஏதாவது நகைக்கீரல் பட்டிருக்குமோ, சுவாமிக்கு ஏதாவது இரத்த காயம் படும்படியான சமிகைகள் தெரியுதே. காட்டுல இருக்கிறவங்க குறிப்பால ரொம்ப தீவிரமா இந்த ஷ்ரூட்னஸும் வாங்க, டக்குன்னு அவங்களுக்கு அந்த குறிப்பு நிமித்தம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அவங்க என்ன நடக்கும்னு புரிஞ்சிருவாங்க. திண்ணனுக்கு அந்த சக்தி எல்லாம் அதிகமாவே உண்டு. ஏதோ நடக்க போகுது, சரி சீக்கிரம் போவோம், ஏதோ ஆபத்துன்னு மட்டும் புரியுது. வேகமா ஓட்டமும் நடையுமா கடந்து வராரு.
வரும்போது கிட்ட வர வர கொஞ்சம் தூரத்திலேயே சுவாமிக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சிருது. இன்னைக்கு என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு சுவாமியினுடைய குடுமித்தேவர் லிங்கத்துல முகம் தெரியுது. என்னடா அது, ஆச்சரியமா இருக்கு, முகம் தெரியுது. பக்கத்துல வந்து பார்த்தா வலது கண்ணுல ரத்தம் வருது. பதறி போறார். இந்த பதட்டத்தை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க சேக்கிழார். கையில இருந்த அந்த நைவேத்தியம், அவருக்கு அந்த படையலுக்காக கொண்டு வந்த மாமிச துண்டுகள் செதறி விழுந்ததாம். குடலை, பூக்குடலை தவறி விழுந்துடுச்சான். நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு உடம்பெல்லாம். மயங்கி விழுந்துட்டாரு. திருப்பி எந்திரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு கதறாரு, துடிக்கிறாரு, அழறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. சுவாமி கண்ணுல ரத்தம் வழியுது. ஐயோ நான் என்ன செய்வேன்? பச்சிலை எல்லாத்தையும் கொண்டு வந்து, இப்பவே எனக்கு நிறைய மூலிகை வைத்தியம் தெரியும் சாமி, அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, இதோ வரேன்னு சொல்லிட்டு உடம்பு வந்து சரீரம் பறக்குதான். அப்படி பத பத போட. ஒரு பெத்த குழந்தைக்கு அடிபட்டுட்டா ஒரு தாய் பரிதவிப்பா. ஒரு தந்தைக்கு வேகம், தாய்க்கு கூட தகச்சு நின்னுடுவா. ஆனா அப்பாவுக்கு வேக வேகமா வேலை செய்யும். டக்குன்னு ஆட்டோப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அங்க போன் பண்ணு, இங்க போன் பண்ணுன்னு. அந்த பதை போட திண்ணன் வந்து அங்கேயும் நடந்து கதறி துடிச்சு பச்சிலை எல்லாம் கொண்டு வந்து கசக்கி பிழிஞ்சு அதை மூலிகை மருந்தாக்கி கண்ணில் வைக்கிறார். அப்பவும் நிக்கல, பீறிக்கிட்டு வருது. பயம் வந்துருச்சு திண்ணனுக்கு. என்னவோ நடந்துருச்சு, நடக்கக்கூடாதது நடக்க போகுது. சிவாச்சாரியாருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பின்னாடி நின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன் திண்ணன் இப்படி பதறான், எதனால, சுவாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவன் ஏன் இப்படி பதறான், ஏதோ பச்சிலை வைக்கிறான்னு சொல்லி ஏதோ இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போதே திண்ணனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஊனுக்கு ஊன் தான் மருந்து அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஒரு தெளிவு வருதான். அப்பாட நிம்மதி, ஊனுக்கு ஊன் தான் மருந்துங்கிறது மனசுல தெளிவா பட்டுடுச்சு. இனிமே கவலை இல்லை. இப்போ இந்த வலக்கண்ணுல வர்ற ரத்தத்தை நான் எப்படி நிறுத்துறேன் பாரு சாமின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இல்ல, கூரான ஒரு அம்பை எடுத்தாரு. தன்னுடைய வலக்கண்ணை இப்படி குத்தி இப்படி எடுத்தாராம். ஒட்டு மொத்தமா ஒரு கண்ணை ரத்தமும் சதையுமாக கண்ணை பேர்த்து எடுத்தாராம். வலது கண்ணில் அப்பினார், அந்த கண்ணில் அப்பினார். ரத்தம் வர்றது நின்னு போச்சு. திண்ணன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை. அப்பா அப்பா சொல்லி கொடுத்த வைத்தியம் ரொம்ப ரொம்ப நல்ல வைத்தியம். ஊனுக்கு ஊன் தான் மருந்துங்கிறது ரொம்ப நல்ல வைத்தியம். கண்ணுக்கு கண் எடுத்து கொடுத்தாச்சு, இனிமே கவலையே இல்லை. ஆனா இதோட போகல. சிவபெருமானுக்கு திண்ணனை பத்தி இன்னும் இந்த ஊரும் உலகமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இப்போ இடது கண்ணிலையும் ரத்தம் வருது. அத பார்த்த திண்ணனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். அப்பாடான்னு இருந்ததான். வித்தியாசமா இருக்கா? என்னடா இப்படி சொல்றாளே அப்படி தோணுதா? நல்ல வேலை சுவாமி, 2 உறுப்பு இருக்கிற இடமா பார்த்து உனக்கு ரத்தம் வருது. இதே ஒரே ஒரு இருப்பு இருக்கு, ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குங்கிற எனக்கு, அதாவது அந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு ஆதங்கம். ஒரு உறுப்பு தான் இருக்கு என்கிட்ட, இன்னொரு உறுப்பு இல்லையேன்னு சொல்லாதபடிக்கு நல்ல வேளை 2 கண்ணுல ஒரு கண்ணு கொடுத்துட்டேன், இன்னொரு கண்ணு என்கிட்ட இருக்கு. எனக்கு தான் இப்ப மருந்து தெரியுமே, என்கிட்டதான் இப்ப மருந்து இருக்கு, எனக்கு என்ன கவலை, இதோ வரேன்னு சொல்லி அடுத்த நிமிடம் இதை எழுதும் போதே சேக்கிழார் பெருமான் நெஞ்சு விம்மி வெடிக்கிற மாதிரிதான் எழுதுறாரு. நான் இதை படிக்கும் போது ஒரு தடவை கண்ணு கலங்கிடுச்சு. அதெல்லாம் முகம்லாம் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு நானே சமாதானப்படுத்திட்டு, ஏன்னா யூடியூப்ல லைவ் ரெக்கார்டிங்ல போகும்போது அந்த மாதிரி விம்மல் வரக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுப்படுத்திட்டு சொல்றேன். நிஜமாவே இந்த இடம் படிக்கும் போது மனசு பாரமாகி விம்மி வெடிச்சிருச்சு சொல்லலாம். கண்ணப்பர் மாதிரி அசைவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போலாம், கண்ணப்பர் எல்லாம் கொடுத்தாரு. கண்ணப்பர் அசைவத்தை கொடுக்கலங்க, வெறும் அவர் பன்றிக்கறியை சமைச்சு கொடுத்தாரு, மான் கறியை சமைச்சு கொடுத்தாருங்கிறதோட நிக்கல அந்த விஷயம். ஏன்னா அவர் இப்போ கண்ணப்பர் ஆகல, இப்ப வரைக்கும் திண்ணனாதான் இருக்காரு, இனிமேல் தான் அவர் கண்ணப்பர் ஆக போறார். அப்படி ஒரு கொண்டாட்டம். சுவாமி இப்ப பாரு உன் இடது கண்ணுல ரத்தத்தை நான் எப்படி நிப்பாட்டுறேன் பாரு. இப்போ ஒரு தயக்கம்,
இடது கண்ணை எடுத்துட்டா உன்னோட கண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுமே, நான் என்ன பண்ணுவேன்? கரெக்டு. கால் எதுக்கு சும்மா தானே இருக்கு? இரு சுவாமி, உன் இடத்துல அந்த இடது கண்ணை அடையாளத்துக்காக என்னுடைய வலது காலால உன் இடக்கண்ணை வச்சு நான் அடையாளம் வச்சுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வலது காலை தூக்கி இடக்கண்ணுக்கு அருகிலே வைத்து, இந்த இடத்த நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், இந்த இந்த கட்டை வரல ஒட்டுநாப்புல இருக்கிற இடத்துல என்னுடைய இன்னொரு கண்ணையும் எடுத்து வச்சுட்டேன்னா அப்பாட உன்னுடைய காயம் மாறிவிடும், உன்னுடைய ரணம் மாறிவிடும், நீ நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி இன்னொரு கண்ணையும் அம்பு கொண்டு பெயர்க்க போகும்போது அந்த பெயர்க்க போன கையை இறுக்கி பிடித்தது சுவாமியினுடைய திருக்கரம். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்பன் 3 வாட்டி சொன்னாரா, 3 முறை சொன்னார். சேக்கிழார் பெருமான் மிக அழகாக சொல்றார். 3 முறை சொன்னார். எப்பா போதும், மிஞ்சிட்ட, எல்லாரையும் மிஞ்சிட்ட, எனக்கு ஒன்னும் ஆகல, இந்த ஊருக்கு உலகத்துக்கு உன்னை பத்தி தெரியணும், அதனாலதான் இந்த ஒரு சின்ன நாடகம். இன்னொரு கண்ணை எடுத்துட்டா தனக்கு என்ன ஆகுங்கிற எண்ணம் இல்லை. கண்ணை எடுத்து வச்சிட்டோமே, இந்த பக்கம் வலக்கண்ணு துடிக்க துடிக்க அடிச்சிருக்கோமே, இந்த பக்கம் வலிக்குமே, அதெல்லாம் உடம்புல பிரக்ஞையே இல்லை. ஏன் அப்படின்னா முதல் தடவை சுவாமியை பார்க்கும் போதே இரு வினைகளும் மும்மலங்களும் அவருக்கு நீங்கிடுச்சான். முன்வினை பயனால தீவினை நல்வினை விலகி ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலங்களும் அகன்று போயிடுச்சோம். அதனால அவருக்கு அந்த சரீர பிரக்ஞையே இல்லை. சுவாமிக்கு தன்னுடைய இடது கண்ணையும் எடுத்து வைக்கிறதுக்கு எத்தனைக்கும் போது சுவாமி வந்து திருக்கரத்தை பிடிச்சு, இதுக்கப்புறம் கண்ணையே எனக்கு நீ கொடுத்ததனால் கண்ணப்பன் என்று பெயர் பெறுவாய், எனக்கு எப்போ நீ வலப்பக்கத்துல நிக்கணும், திருக்கைலாய திருப்பதம் தந்தோம்னு சொல்லி வலப்பக்கத்துக்கு என்னைக்கும் நீ எனக்கு நிக்கணும்னு சொல்லி அருள் புரிகிறார். கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன்னு சொல்லி சுந்தரர் போற்றி மகிழ்றார். எப்பேற்பட்ட தியாகம்! விளையாட்டுக்கு சொல்லலாம், அதெல்லாம் பரவாயில்ல, மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. 3000 வருஷத்துக்கு ஒரு தடவை பாட்டு எழுதின திருமூலர் என்ன அவ்வளவு லூசா? மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு ஒத்த வார்த்தையில அவங்க முடிக்கிறாங்கன்னா அது எப்பேற்பட்ட ரகசியமா இருக்கணுங்கிறத நமக்கெல்லாம் தெரியணும்ல. எந்த ஒரு ரகசியமே ஒரு வார்த்தையில அடங்கிருங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் எத்தனையோ ஜென்மம் காத்துட்டு இருக்கணும். ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது எல்லாமும் அவ்வளவு நுணுக்கமா இருக்காது. ஆனா ஒரு வரியில முடியுது பாத்தீங்களா, அந்த ஒரு வரியில முடிகிற வார்த்தைக்கு பின்னாடி அர்த்தம் 1000 ஆண்டு தவம் இருந்து பெற வேண்டிய விஷயத்தினுடைய சாரமாக தான் இருக்கும். மனம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் செம்மை அடையாது. அந்த மனம் செம்மை அடையணும்னா ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலத்துல இருந்து விடுபடணும். நல்வினை தீவினை ரெண்டும் சுவாமியினுடைய அருளால கணக்கு நேராகணும். அவன் அருளால மட்டும்தான் அந்த நல்வினை தீவினை பயன் அறுபடும். இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் மனசெல்லாம் ஒன்றிடாது. இந்த கண்ணப்ப நாயனார் கதை படிக்கும்போது அந்த கூடவே நம்ம அந்த காலத்துல நம்ம இருந்தோமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா, நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், அந்த காலத்துல நம்ம வாழ்ந்தோமா தெரியாது. ஆனா நமக்கெல்லாம் ஏதோ ஒரு சிவ குடும்பத்திற்கு உண்டான சம்பந்தத்தை பெற்றிருக்கிறோங்கிறத மட்டும் உறுதியா நம்ப முடியும். ஏன்னா அதெல்லாம் அந்த சிவபந்தம் எல்லாம் இல்லைன்னா இப்படி ஒரு விஷயத்த உணர்வு பூர்வமா உணர்றதோ அதை அனுபவிக்கிறதோ சாத்தியமே ரொம்ப கம்மி. சாத்தியம் ரொம்ப கம்மி. அதனாலதான் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் அடியேன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் சுந்தரர். கண்ணப்பருக்கு அடியன், அடியார்க்கும் அடியன்னு சொல்லல. ஏன்னா கண்ணப்பருக்கு அடியார்லாம் வர முடியாது. கண்ணப்ப நாயனார் மாதிரி யாரு கண்ணெடுத்து கொடுப்பா? சுவாமிக்கு கையெடுத்து யாராவது கொடுப்பாங்களா? கால் எடுத்து கொடுப்பாங்களா? பண்ண மாட்டாங்களே. அவர் அதெல்லாம் தெரிஞ்சு செய்யலையே. சுவாமிக்கு நம்ம வந்து மாமிசம் படைக்க கூடாதுன்னு தெரிஞ்சு, அதாவது வித்தியாசம் இருக்கு. தெரிஞ்சு செய்யறது ஒண்ணு, தெரியாம செய்யறது ஒண்ணு. நமக்கு இது ஏற்கனவே தப்புன்னு ஒருத்தவங்க சொல்லி அதற்கப்புறமும் அதை செஞ்சா அது தப்பு. அப்படி ஒரு விஷயமே இருக்கிறது தெரியாம செஞ்சுட்டா தவறுக்கு மட்டும்தான் மன்னிப்பு, தப்புக்கு எப்பவுமே மன்னிப்பு கிடையாது. ஏன்னா தவறுதலா செய்ய போனாதான் அதுக்கு பேர் தவறு, தெரிஞ்சே செய்யறதுக்கு பேர் தப்பு. சரியா தப்பா அப்படின்னு கேட்டா தப்புங்கிறது கூடவே கூடாதுங்கிறதுக்கான பதிலாதான் இருக்கும். தவறுங்கிறது தவறி செய்வது. அப்போ திண்ணன் தன்னுடைய பூஜை முறைகளையும் தன்னுடைய வழிபாட்டு முறையிலையும் தெரிஞ்சு செய்யல. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சுவாமிக்கு உயிர் இருக்குன்னு நம்பினர். அந்த குடிமித்தேவருக்கு அந்த பரபிரம்ம ஜடஸ்வரூபம் ஒரு வெறும் கல்லு அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. சுவாமியை பார்த்த உடனே ஒரு எத்தனையோ ஜென்மத்துல
தவம் கடந்து செஞ்ச புண்ணியம். இது வேற ஒரு சிவ அன்பர் சொல்ற ஒரு ஸ்கூப் நியூஸ், அதையும் நான் இப்ப சேர்த்து சொல்றேன். ஏன் கண்ணப்பருக்கு இப்படி ஒரு சோதனை? ஏன் காட்டுப்பன்றிய அவர் அதை கொன்று அதோட மாமிசத்தை கொடுத்தார்? முதல்ல ஒண்ணு சொன்னேன், கவனிச்சிங்களா? திண்ணன் கன்னி வேட்டைக்கு கிளம்பும் போது சிவனருளால் கிடைத்த வில்லினை வில்லம்புக்கு பூஜை பண்ணி கிளம்பினாங்க. இந்த 3க்கும் ஒரு நேர்கோட்டு இருக்கு. கண்ணப்பன் வேடன் காட்டுப்பன்றியை வேட்டையாடியது முதல் கன்னி வேட்டை. கன்னி வேட்டைக்கு கிளம்பும் போது சிவன் அருளால் கிடைத்த வில்லிற்கும் அம்பிற்கும் பூஜை நடந்தது. இதோட தொடர்பு கண்ணப்பரனுடைய முன்ஜென்மத்துக்கு கொண்டு போய் விடுது. இது ஒரு சிவ அன்பர் எனக்கு சொன்னது. இதுல தவறு இருந்தா திருத்திக்கிறேன், பிழை இருந்தால் பொறுத்தருள்க. ஆனா இந்த 3 விஷயமும் ரொம்ப பொருந்தி போறதுனால சொல்றேன். பாசுபதாஸ்திரம் குறித்து தவம் செய்யும் போது அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் பெறதுக்கு அர்ஜுனனுக்கு யோகியதை இருக்கான்னு சிவபெருமானும் தாயாரும் வேடன் வேடுவச்சியாக சோதிக்கிறதுக்காக வராங்க. அப்போ அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக காட்டு பன்றி குறுக்கும் நெடுக்கும் ஓடுது. அர்ஜுனன் ஆரம்பத்துல கலங்கல, கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த காட்டு பன்றியினுடைய சப்தமும் அது நம்மள ரொம்ப நெருங்கி அப்படி உரசின மாதிரி ஓடும்போது உடம்புல ஒரு அதிர்வு இருக்கும் இல்லையா? அப்போ தவம் கலைஞ்சு அர்ஜுனன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு காட்டு பன்றி, என் தவத்தை கலைக்கிறதுக்குனே வந்திருக்கியா, இரு உன்னை நான் இப்பவே கொன்னுடுறேன்னு சொல்லி அம்பு போடும்போது அர்ஜுனன் அம்பு பட்ட அதே நேரம் இன்னொரு அம்பு படுது. வேடனாகவும் வேட்டுவச்சியாகவும் வந்த சுவாமியும் தாயாரும் அர்ஜுனன் இடத்தில் வாக்குவாதம் பண்றாங்க. இது நான் போட்ட அம்பு, இந்த பன்றி எனக்கு தான் சொந்தம்னு சுவாமி சொல்றாரு. வந்தது சுவாமின்னு தெரியாம காட்டினுடைய வேடனா இருந்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா, என் அம்புதான் முதல்ல பட்டது, இது எனக்கு தான் சொந்தம்னு அர்ஜுனன் சண்டை போடுறான். அப்போ வேடனாக கூடிய சிவபெருமான் சொன்னாராம், நீதான் அந்த அர்ஜுனனா, அந்த சூதாட்டத்துல தோத்து போய் காட்டுல இருக்கிற நீதானே அது, ரொம்ப நல்லா சண்டை எல்லாம் போடுவியாமே, வேணா என் கூட சண்டைக்கு வந்து பாருன்னு சொல்றாரு. 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் வில்லம்புல எல்லாம் ஜெயிச்சுட்டதா இருக்கட்டும், என் கூட மற்போருக்கு வான்னு கூப்பிடுறாராம். ஏன்னா அர்ஜுனனை தழுவி பார்க்கறதுக்கு சுவாமிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததாம். தன் பிள்ளை கிட்ட நான் விளையாடாம யாரு விளையாடுவேன்னு சொல்லி மற்போர் பண்றதுக்கு கூப்பிட்டாராம். ஒரு கட்டத்துல அர்ஜுனன் எல்லா இடத்துலயும் தோற்று போகும்போது எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சு, என்ன இருந்தாலும் சுவாமிக்கு ஏதோ ஒரு இடத்துல அனுகிரகம் பண்ணணும்னு தோணும் இல்லையா? அப்போ அர்ஜுனன் தன்னுடைய தவறை உணர்ந்து, எங்கேயோ தப்பு நடக்குது, வந்தது நீங்க சாதாரணமான ஆள் மாதிரி தெரியல, ஒரு சாதாரண வேடனா தெரியல, நீங்க யாருன்னு கேட்கும்போது தான் யாருங்கிறத காமிச்சு பாசுபதாஸ்திரம் கொடுக்கிறார். ஆனா பாசுபதாஸ்திரம் கொடுக்கிறார், சரியா? என்ன நீ வேடனே வேடனே வேடனேன்னு பல தடவை கூப்பிட்டுட்ட, கொஞ்ச நஞ்சம் இல்ல, காட்டுவாசின்னு சொல்லி ரொம்ப பேசிட்ட, இதோட பலனை இன்னொரு ஜென்மத்தில் நீ அனுபவிப்பாய்ன்னு சொன்னாராம் பாசுபதாஸ்திரத்தை கொடுத்துட்டு. அதனாலதான் அந்த அர்ஜுனனாகப்பட்டவன் திண்ணனாக பிறக்கும் போது சிவ வில்லிற்கும் அந்த சிவன் அருளால் கிடைத்த வில்லு அம்புன்னு குறிப்பு இருக்கு. சேக்கிழார் பெருமான் அப்படிதான் சொல்றார். சிவன் அருளால் கிடைக்கப்பட்ட வில்லும் அம்புன்னா அது சத்தியமா பாசுபதாஸ்திரமாக தான் இருக்க முடியும். காட்டு பன்றியதான் வேட்டையாடுறாரு முதல்ல. அந்த காட்டு பன்றிய வேட்டையாடி அதை கொண்டு போய் கொடுக்கும் போது, ஏன்னா முன்வினை பயன் இல்லாமல் ஒருத்தரால சுவாமி கிட்டக்க இப்படி ஒன்றி போக முடியுமா அப்படின்னா அது அவன் அருளால் இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த சுவாமிய பார்த்த உடனே கட்டி தழுவிக்கிட்டு கதறாராம், சுவாமி ஏன் இப்படி இத்தனை காலம் ஏன் உன்னை பிரிஞ்சிருந்தேன்னு கேட்கிறாராம். நான் எப்படி உன்னை விட்டுட்டு இருந்தேன், நான் ஏன் எப்படி உன்னை மறந்தேன்னு. இது எல்லாமே சுவாமியினுடைய திருவருளால் முன்ஜென்மத்தில் நடந்தது அப்படின்னு. இது ஒரு கோவில்ல ஒரு வேற ஒரு நிகழ்வுக்கு நான் போகும்போது அங்க ஒரு சிவ அன்பர் இதை அங்க கதையா சொல்லிட்டு இருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்டது, அது அப்படியே மனசுல பட்டுடுச்சு. அதனால அதையும் சேர்த்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அவனருளாலே அவன்தாள் வணங்கி. அதனால கண்ணப்ப நாயனார் நம்முடைய வரலாற நம்ம எப்ப சுவாமி கிட்ட பிரதோஷம் அப்பெல்லாம் போகும்போது மனசுல நினைச்சுப்போம். வில்வம் வாங்கும் போது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது, சுவாமி இப்படிதானே அவரும் உனக்கு பண்ணாரு, இப்படிதானே அவரும் உனக்கு பூ போட்டாரு, மந்திரம் சொல்ல தரலையா, நமச்சிவாய சொல்லுங்க போதும், நமச்சிவாய சொல்ல நேரம் இல்லையா, சிவசிவா சொல்லுங்க போதும், அதுவும் சொல்ல நேரம் இல்லையா, எப்ப எந்த ஜென்மத்துல உங்களுக்கு சுவாமி வழி விடுறாரோ அந்த ஜென்மத்துல நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்து மதம் அவ்வளவுதான் சொல்லி கொடுக்குது. எப்ப முடியுமோ அப்பவா, அவசரமே இல்லை. பிறந்து பிறந்து இழைத்தேன்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். நம்ம இந்து மதத்துல தண்டனை எல்லாம் கிடையாது.
அவசரம் இல்லப்பா, இன்னொரு ஜென்மம் எடு. அவசரமே இல்லை. இஎம்ஐ யோசிச்சு பாருங்க. வீட்டு வாடகை, இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸ், எக்ஸாமு, காலேஜ், டிகிரி, படிப்பு, சொந்த வீடு, லோனு, பிள்ளைங்க படிப்பு, கல்யாணம், கடன், சீர்வரிசை, நினைக்கும் போதே மூச்சு வாங்குது. பால், மளிகை, கரண்ட் பில்லு. வேணாம் சாமி, இன்னொரு ஜென்மம் வேணவே வேணாம் சாமி. இந்த ஜென்மத்திலே புத்தி கொடுத்துரு. இந்த புத்தி மாறாம இருக்க எப்பவும் நானே மறந்தாலும் வலிய நீயே ஆட்கொண்டுடுன்னு மாணிக்கவாசகர் கேட்கிற மாதிரி கோயிலுக்கு போகும்போது கண்ணப்ப நாயனாரை மனதில் தியானம் செய்வோம். அடுத்ததாக குங்குலிய கலையனாரனுடைய கதை அடுத்த வாரம். அவரும் தன்னுடைய அளப்பரிய பக்தியால சுவாமியை எப்படி வணங்கி பேர் பெற்றாருங்கிறத பார்ப்போம். இந்த வகையிலே கண்ணப்ப நாயனாருடைய கதையோடு இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. சிவாய நம. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னர் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.